ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நவநாவுகள் தேவைதானா? டங்ஸ் டுடே. வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்திருந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 14:5. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். I wish that you all speak with tongues. நவநாவுகள் ஒன்றுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு ஒரே அடையாளம் என்று வேதத்தில் உபதேசமாக நேரடி போதனை கிடையாது. ஆனால் ஆவியின் நிறைவை மக்கள் பெற்றபோது அந்நிய பாஷையில் பேசியதற்கு போதுமான எடுத்துக்காட்டுகள் திருமறையில் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் பார்ப்போம். 1. பெந்தைக்கோஸ்தை அன்று ஆவியை பெற்ற 120 சீடரில் அத்தனை பேரும் வெவ்வேறு மொழிகளில் பேச தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2. பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுவின் மீதும் அவன் இல்லத்தார் மீதும் இறங்கிய போது அவர்களும் நவநாவுகளில் பேசி கடவுளை புகழ்ந்ததை பேதுருவோடு வந்திருந்த யூத விசுவாசிகள் கேட்டனர் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3. எபேசுவில் இருந்த சீடர்கள் மேல் பவுல் கைகளை வைத்த போது அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 19ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதே விதமாக உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆவியின் அபிஷேக அனுபவத்தை தொடர்ந்து பின்னர் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அதை அவன் குறிப்பிடுகிறான். 5. சமாரிய விசுவாசிகள் ஆவியை பெற்றபோது சீமோன் போன்றதொரு மாயவித்தைக்காரன் காணக்கூடிய அடையாளம் அங்கு ஒன்று இருந்தது என்று அப்போஸ்தலர் 8ஆம் அத்தியாயம் 17ஆம் 18ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் ஆவியின் அபிஷேகத்தை ஒருவர் பெறுகையில் நவநாவுகளில் பேசுவதை பொதுவாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இதற்கு நேரடியான உபதேசம், டீச்சிங் என்று வேதத்தில் இல்லாததால் அந்நிய பாஷையில் பேசாத எவரும் அதில் பேசும் வரை அபிஷேகம் பெறவில்லை என்று சொல்ல முடியாது. ஆயினும் அந்நிய பாஷை பேசுதலில் தியான வாழ்விற்கான ஆசீர்வாதம் மிகுதியாய் இருப்பதால் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரிடம் இக்கிருபையை நாட ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆவியின் 9 வரங்களில் பிரதானமாக ஜெபத்திலும் துதியிலும் தேவனை நோக்கி செயல்படுவது அந்நிய பாஷைதான். எடுத்துக்காட்டாக
1 கொரிந்தியர் 12 அத்தியாயம் 7 முதல் 10 வசனங்களிலே 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, இப்படி பலவிதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வரங்கள் எல்லாம் 8 வரங்களும், இந்த 9 8 மனிதரை நோக்கி செயல்படுபவை. ஆனால் இந்த அந்நிய பாஷை ஒன்றுதான் ஆண்டவரை நோக்கி ஜெபத்திலே நாம் செய்வது. வசனத்திலே வாசிக்கிறோம், அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆவியினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான். அது ஆண்டவரோடு உள்ள ஒரு தியான வாழ்க்கைக்குரியது. இது மட்டுமல்ல, அந்நிய பாஷையில் பேசுகிறவனுக்கும் பக்தி விருத்தி உண்டாகிறது, சுய பக்தி விருத்தி உண்டாகிறது. 1963 ஆண்டு நான் அபிஷேகம் பெற்றது முதல் இன்று வரை தினமும் எனது தனி ஜெபத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறேன். இதனால் புத்துணர்வு பெற்று என்னுடைய உள்ளான மனிதனில் நான் பலப்படுகிறேன். ஏசாயா 28:11-12 சொல்லப்பட்டபடி, இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்பது என்னுடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியாக இந்த அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தின் மூலமாக கிட்டிற்று. ஆனால் பிரியமானவர்களே, அன்பு இல்லாமலும் அந்நிய பாஷை பேச முடியும். எனவே தான் 1 கொரிந்தியர் 13 அத்தியாயம் துவக்கத்திலேயே பவுல் எழுதுகிறார், நான் அந்நிய பாஷையிலே பேசினாலும், மனுஷர் பாஷையோ தூதர் பாஷையோ எதிலே பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் அதில் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒருவரது ஆன்மீக நிலையை அந்நிய பாஷையை வைத்து நாம் கணித்து விட முடியாது. மரத்தை அதன் கனியினாலேயே நாம் அறிய முடியும். அந்தந்த மரம் அதன் கனியினாலே அறியப்படும். Every tree shall be known by its fruit என்கிறது வேதம். கனிகளும் வரங்களும், கனிகளா வரங்களா என்றல்ல, கனிகளும் வரங்களும் அவை இரண்டும் சமநிலைப்படுத்த வேண்டும். அபிஷேகத்தின் ஓர் அடையாளமாகிய அந்நிய பாஷையானது ஆவியின் கனியாகிய அன்பினால் மக்களை கூட்டி சேர்க்க வேண்டுமே தவிர அவர்களை பிரித்து விடக்கூடாது. சார்ல்ஸ் வெஸ்லி என்ற பெரிய பக்தன் அழகாக ஒரு பாடலை இயற்றினார், ஓ ஃபார் 1000 tongues. அதனுடைய தமிழாக்கம் நமது பாமாலை புத்தகத்திலே உண்டு. எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை, என் ஆண்டவர் என் ராஜனின் மேன்மை மகிமையே, என் ஆண்டவா என் தெய்வமே, பூலோகம் எங்கனும் பிரஸ்தாபிக்க உம் நாமமே பேரருள் ஈந்திடும். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். எங்கள் மகாபிரிய தேவனே, பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கிட்டிய ஆவியின் வரங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனிதரை நோக்கி செயல்படும் வரங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்மை நோக்கி ஜெபத்திலும் துதியிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த நவநாவுகளில் பேசுகிற ஏதுவுக்காக, கிருபைக்காக, வரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இதை வைத்து நாங்கள் ஒருவரை ஒருவர் அடிக்காதபடி, ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காதபடி, மற்றவர்களை இந்த வரத்தை நாடும்படி அன்புடன் ஊக்குவிக்க எங்களுக்கு உதவிதாரும். கர்த்தாவே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எவராவது கர்த்தாவே இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்பார்களானால் இந்த வேளையில் தானே பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் அருள்மாரியாய் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, புதிய நாவுகளால் உம்மை துதித்து பாடி புகழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த தியானத்திற்காக மறுபடியும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து அந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே பெருக்கெடுத்து ஓடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.